ஐயா, வீட்டில் உபயோகப்படுத்தாத நிலையில் உள்ள தையல் இயந்திரம் நிலைப்பாட்டை பற்றி கூறுங்கள் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டுறாங்க. கணவன் மனைவி பிரிவு நிச்சயம். அதே போல பாத்தீங்கன்னா பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உறுதியாக தோன்றும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கடன் தொல்லை அதிகமாகும். ஆகையினால் தையல் மிஷினை தையல் தைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தொழில் தொடர்புடையவர்களிடம் தானம் கொடுப்பது இதற்கு சரியான தீர்வு. இப்ப நிறைய பேர் வச்சிருப்பாங்க, இப்போ தைக்க வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு பாத்துக்கலாம். தையல் மிஷின் என்ன பொறுத்தளவுல வீட்டில் இருப்பது நன்றன்று. அது நீங்க எமர்ஜென்சிக்கு வச்சாலும் சரி, ஒரு இன்ச்சு கிழிஞ்சிருச்சுன்னு தச்சு போட்டாலும் சரி, தையல் மிஷின் கூடாது கூடாது கூடாது. வணக்கம். இன்னைக்கு பார்த்துலே இன்ஸ்டாகிராம்ல பார்த்து டென்ஷனான ஒரு பெரிய வீடியோ அது நான் இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ தான். இப்போ நீங்கள் பார்த்தது தான். ஏன்னா அந்த தையல் மிஷினுங்கிறது எனக்கு தெரிஞ்சு நம்ம முப்பாட்டினார் காலத்துலேருந்து எல்லார் வீட்லையும் எனக்கு தெரிஞ்சு 75% 80% எல்லார் வீட்லையும் இந்த மிஷின் இருந்திருக்குது. ஸோ யாருமே கணவன் மனைவியோட வாழலையா, யாரும் டிசீஸோடு இல்லையா, இது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு இதை பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த தையல் மிஷின் வீட்டில் இருந்ததுன்னா வயிறு வலி வரும், தலைவலி வரும், இதெல்லாம் டென்ஷனாக அது கேட்டாலே. ஸோ இது மூட நம்பிக்கை உச்சக்கட்டத்தை நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு தவறான கருத்தை பரப்புன அந்த மீடியா கண்டிப்பாக அந்த பேசினவர் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டாகணும். இது தவறான பதிவுன்னு அவங்க மன்னிப்பு கேட்டாகணும். அது வரைக்கும் எண்ணின மக்கள், நம் மக்கள், அதை அவங்க எல்லாத்துக்கும் நான் டேக் பண்ணுறேன். தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணி அவன் இது மாதிரி சொன்னதுக்கு அவன் வாபஸ் வாங்கி ஆகணும், அவன் மன்னிப்பு கேட்டால். ஏன்னா பல பெண்களுக்கு மன உளைச்சலை உண்டாக்கி அவங்க வாழ்வாரத்தை மறுபடியும் திருப்பி ரிவர்ஸ் கொண்டு வர மாதிரியான வேலை இது. ஓகேங்களா? நிறையா பேர் இதை நம்பி இது பண்ண வேண்டாம். எந்த இது அவன் சொன்னாலும் எதுவுமே நடக்காது. ஓகேங்களா? கான்ஃபிடண்ட்டாக இருக்க நம்ம தெய்வம் தையல் மிஷின் தான். ஓகே, அது என்னைக்கு உங்களை கைவிடாது, காப்பாது.